கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்கு தாம் வாக்கு பண்ணபடியெல்லாம் அவர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அந்த மக்கள் அவர்களெல்லாம் நேசித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த மக்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை தியானிக்கும் பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது. அதான் ஒவ்வொரு காலை நேரத்திலும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று அவர் சொல்கிறார், என்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அவர் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் அவர் என்ன வாக்குத்தத்தம்லாம் பண்ணாரோ அந்த வாக்குத்தத்தம் அனைத்தும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து, அதே போல இன்று உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் இளைப்பார்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.